இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு B.R. கவாய் அவர்கள் வர நவம்பர் 24ஆம் தேதி ரிட்டையர்ட் ஆகிறார். அவருக்கு பிறகு அந்த பதவிக்கு யார் வர போறாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி திரு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள். யார் இந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்த்? இவர் குறித்து மிக முக்கியமான ஒரு கட்டுரையை 2019 வருஷமே த கேரவன் அப்படிங்கக்கூடிய புலனாய்வு பத்திரிகை வெளியிட்டு இருக்காங்க. அந்த கட்டுரையை படிச்சு பார்க்கும்போது பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்த் பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தில் இருக்கும் போது அவர் மீது மிகப்பெரிய நில ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்ததாக சில ஆதாரங்களை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வரி ஏய்ப்பு செய்ததாகவும் சில குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க. அத்தோடு சேர்த்து இவர் இமாச்சல் பிரதேசனுடைய ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியாக போறதுக்கு பல லாபிக்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தையும் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. உண்மையிலே கேரவன் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ரகசிய கடிதங்களையும் ரகசிய ஆவணங்களையும் என்ன இருக்கு? இந்த நீதிபதிக்கு எதிராக முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த கான்பிடென்ஷியல் லெட்டர் என்ன? ஏன் எதுக்காக இதெல்லாம் இப்போ ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது? வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இப்ப யார் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். திரு B.R. கவாய் அவர்கள் இருக்காரு. இவருக்கு அடுத்தபடியாக ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் தான் சீனியாரிட்டியின் அடிப்படையில உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியா வரப்போறாரு. இவர் குறித்து 2019 த வயர் பத்திரிகை ஒரு ஆர்டிகல் வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டிகலுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சூரியகாந்த் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் லைக்லி டு பி எலிவேட்டட் டு SC டெஸ்பைட் அலிகேஷன் ஆஃப் கரப்ஷன் அண்ட் டாக்ஸ் எவேஷன். இதுதான் தலைப்பு. அதாவது ஹிமாச்சல் பிரதேசல தலைமை நீதிபதியாக இருந்த இந்த சூரியகாந்த் உச்ச நீதிமன்றத்துக்கு எலிவேட் ஆகி ப்ரொமோட் ஆகி வர்றாரு இல்லையா, அவர் மேல இருக்கக்கூடிய வரி ஏய்ப்பு மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை தாண்டி இது எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுரை தான் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இந்த கட்டுரை 30 ஜனவரி 2019 வெளிவந்துச்சு. இந்த கட்டுரை எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுல் தேவ் அப்படிங்கக்கூடிய ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர். அடிப்படையில் சூரியகாந்த் அவர்கள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது 3 விதமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அவர் மேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் டாக்ஸ் எவேஷன் வரி ஏய்ப்புகள் நிறைய செய்திருக்கிறார். இரண்டாவது, மிக முக்கியமான குற்றவாளிகளுக்கு பெயில் கொடுக்கிறதுக்காக லஞ்சம் வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இவர் உயர் நீதிமன்றத்தில் சாதாரண ஒரு நீதிபதியாக இருந்து ஹிமாச்சல் பிரதேசுக்கு தலைமை நீதிபதியா மாறாரு பாத்தீங்களா, அந்த எலிவேஷன்ல சில சிக்கல்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் ஹிமாச்சல் பிரதேசத்துல இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு இந்த கொலீஜியம் சில லாபிகள் பண்ணிருக்கு அப்படிங்கிற 3 குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. சரி, இந்த 3 குற்றச்சாட்டும் உண்மையா பொய்யா? இந்த கேரவன் பத்திரிகை வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்ன? அது ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்படாமே இருக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அடிப்படையில சூரியகாந்த் யார்? ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவர். அவருடைய படிப்பை ஹிசார் டிஸ்ட்ரிக்ட்ல முடிக்கிறார். ஹரியானால இருக்கக்கூடிய ஹிசார் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதா லா முடிக்கிறாரு. 1984 லா முடிச்சுட்டு ஹரியானா கோர்ட்ல ஒரு சாதாரண நீதிபதியாக ஜாயின் பண்றாரு. பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 7, 2000 ஹரியானா கோர்ட்டினுடைய அட்வொகேட் ஜெனரல் ஆகிறார். அதாவது ஹரியானா மாநிலத்தினுடைய அரசு இருக்கு பாத்தீங்களா, அந்த அரசு வழக்கறிஞராக மாறுகிறார். அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டினுடைய நீதிபதியாக ஜனவரி 9, 2024 எலிவேட் ஆகி வர்றாரு. முதலாக ஜட்ஜாக 2004 வர்றாரு. அதுக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா அவர் பஞ்சாப் ஹரியானா கோர்ட்ல இருந்து ஹிமாச்சல் பிரதேஷ் கோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியாக ப்ரமோட் ஆகி போறார். அப்ப அடிப்படையில் இவர் 2004 இருந்து நீதிபதியாக இருக்கிறார். 2004 இருந்து இவர் நீதிபதியாக அந்த பஞ்சாப் ஹரியானா கோர்ட்ல இருந்தார் பாத்தீங்களா, அந்த காலகட்டத்துல தான் இவர் மேல சில புகார்கள் வந்திருக்கு. அந்த புகார்களுடைய அடிப்படை தன்மை என்ன அந்த புகார்ல சொல்லப்பட்டிருக்கு? இந்த கேரவன் கட்டுரையில என்னென்ன ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, சதீஷ் ஜெயின் அப்படிங்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேன். அவர் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர், சண்டிகரை சார்ந்த ஒரு நபர். அவர் என்ன பண்றாருன்னா, ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த சூரியகாந்துக்கு எதிராக ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அந்த கடிதத்துல என்ன இருக்கு, யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா, அந்த கடிதத்தை SH கபாடியா அப்படிங்கக்கூடிய அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவருக்கு எழுதுறாரு. அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 7.63 கோடி ரூபாய்க்கு மேல வரி ஏய்ப்பு நடத்தி இருக்கிறார். யாருன்னா இந்த நீதிபதி அப்படிங்கிற ஆதாரத்தை முன்வைக்கிறார். அது எப்ப சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 2010 இருந்து 2011 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில், அதாவது அவர் நீதிபதியாகி 6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இது போன்று முறைகேடான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதத்தை போடுறாரு. அதே கடிதத்தை வாங்கி கொண்டு அன்னைக்கு இருந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்த ஜெயினுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. எப்போ அப்படின்னா 11 செப்டம்பர் 2022. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க நிறைய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறீங்க, அதுக்கான அபிடேவிட்டை 4 வாரத்துக்குள்ள நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இவர் சொன்ன குற்றச்சாட்டினுடைய டீட்டெயில் என்ன? இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரு இந்த பிசினஸ் மேன், இந்த ரியல் எஸ்டேட் ஓனர், அந்த சண்டிகரை சார்ந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 3 வீடை நான் முதல்ல வித்து கொடுத்தேன். யாருக்கு அப்படின்னா, இந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்துக்கு. அந்த 3 வீடை நாங்க விற்கும் போது நடந்த ஊழல் முக்கியமானது அப்படிங்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டினுடைய முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஜஸ்டிஸ் சூரியகாந்தனுடைய வீடுகள், சொத்துக்கள், ஃபார்ம் ஹவுஸை ரெனோவேட் பண்ணி கொடுத்தேன்.
அப்படி ரெனோவேட் பண்ணி கொடுத்ததுக்கு அவர் 5 பைசா கூட எனக்கு கொடுக்கல. அவர் வந்து இவ்வளவு பணம் தர்றேன்னு சொல்லி தான் இதெல்லாம் நான் ரெனோவேட் பண்ணி கொடுத்தேன். என்னை ஏமாத்திட்டார் அப்படின்னா அதுல முதல் விஷயம் அவர் சொல்றாரு. அதுல முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா 3 விஷயங்கள். முதல்ல அவருடைய அபிஷியல் ரெசிடென்ஸ் செக்டார் 10ல இருக்கக்கூடிய வீடு. 2வது அவருடைய 2 பெட்ரூம் ப்ராப்பர்ட்டி செக்டார் 16ல இருக்கக்கூடிய வீடு. 3வது 15 ஏக்கரா ஃபார்ம் ஹவுஸ் ஹரியானால இருக்கக்கூடிய பஞ்சுகுலா அப்படிங்கிற பகுதியில் இருக்கு. இந்த 3யுமே நான் ரெனோவேட் பண்ணி கொடுத்தேன். கிட்டத்தட்ட எனக்கு இது 19 லட்சம் ரூபாய் செலவாச்சு. 5 பைசா கூட அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி முதல்லயே இவர் வந்து ஒரு வழக்கு போடுறாரு. வழக்கு போட்ட உடனே ஒரு 6 லட்சம் ரூபாய் ஆகஸ்ட் மாசம் யார்கிட்ட இருந்து வந்துருது அப்படின்னா சூரியகாந்த் அவர்கள்ட்ட இருந்து வந்துருது. சோ சுப்ரீம் கோர்ட்ட கம்ப்ளைண்ட் போனதுக்கு பிறகு திரு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் 6 லட்சம் ரூபாய் மட்டும் செட்டில் பண்ணியிருக்காரு. பேலன்ஸ் 13 லட்சம் ரூபாய் அவர் செட்டில் பண்ணல அப்படிங்கிறது முதல் வாசகமா இருக்கு. 2வது அவர் வைக்கக்கூடியதான் மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சியான செய்தி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களுக்காக சில வீடுகளை நான் வித்து கொடுத்தேன். அப்படி வித்து கொடுக்கும் போது நான் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டாம யாருக்கு ஜஸ்டிஸ் சூரியகாந்துக்காக ஸ்டாம்ப் டியூட்டி கட்டாம சில டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. கருப்பு பணமாக அதாவது கணக்கில் காமிக்கப்படாத பணங்களை இந்த செட்டில்மெண்ட்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தையும் அவர் சொல்றாரு. அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 2010ல ஒரு பினாமி ப்ராப்பர்ட்டி அது எங்க இருக்கு அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நாகன் ரோட் குமார்ஹாத்தி அப்படிங்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய மொத்த மதிப்பு 2.32 கோடி ரூபாய். ஆனா சேல்ஸ் பண்ணி எக்ஸாக்டா கவர்மெண்டோட ஸ்டாம்ப் பேப்பர்ல வெறும் 13 லட்சம் மட்டும்தான் காமிக்கப்பட்டிருக்கு. பேலன்ஸ் 2.20 லட்சம் அதாவது 2 கோடியே 20 லட்சத்தை இவங்க வந்து கேஷா ரிசீவ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு பினாமி ப்ராப்பர்ட்டியை வித்திருக்காங்க. இந்த ஜெயின் தான் அதுக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார். இது யாருடைய பினாமி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களுடைய பினாமி ப்ராப்பர்ட்டியாக சொல்லப்படுது. அதுக்கான ஆதாரங்கள் காமிக்கப்படுது. இவரை சொல்றாரு நான் அவருடைய 2.5 கோடி ரூபாய் 2.25 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி நான் வித்தேன். பட் ஆனா 13 லட்சம் தான் ஸ்டாம்ப் டியூட்டி காமிச்சேன். பேலன்ஸ் எல்லாமே கருப்பு பணமாக அதாவது கணக்கில் வராத பணமாக நான் தான் வாங்கி செட்டில் பண்ணேன். யாருக்கு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அப்படின்னு அவர் சொல்றாரு. 2வது முக்கியமான விஷயம் பஞ்சகுலால் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வீடு 441 ஸ்கொயர் மீட்டர் கொண்ட அந்த வீடு. அதனுடைய மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பிளாட். அதனுடைய மதிப்பு 1.50 அதாவது 1 கோடியே 50 லட்சம் ரூபாய். ஆனா ஆக்சுவலி இது எவ்வளவுக்கு விற்கப்பட்டிருக்கு அப்படின்னா 3 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. அதாவது 3 கோடியே 10 லட்சத்துக்கு அந்த பிளாட்டை வித்திருக்காங்க. ஆனா பேப்பர்ல வெறும் 1 கோடியே 50 லட்சம் காமிச்சிருக்காங்க. பேலன்ஸ் பணத்தை கருப்பு பணமாக நான் தான் வாங்கி அவருக்கு கொடுத்தேன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. 3வது முக்கியமான விஷயம் ஜெய்ப்பூர் ராணியினுடைய வீட்டை ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய கைலாஷ் அப்படிங்கக்கூடிய பகுதியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இதனுடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 285 ஸ்கொயர் யார்டு. இந்த வீடு யாருடைய பேர்ல இருந்துச்சு அப்படின்னா திவ்யா குமாரி அப்படிங்கக்கூடிய முன்னாள் ஜெய்ப்பூர் மகாராணி. அவங்க வந்து ஜெய்ப்பூர் மகாராஜா வம்சத்திலிருந்து வர்றாங்க. இவங்க ஒரு ஜெய்ப்பூர் மகாராணி. இவங்களுடைய வீட்டை திரு சூரியகாந்த் அவர்கள் வாங்கியிருக்கிறாரு. எக்ஸாக்டா எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா 3 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு இவர் வந்து வாங்கியிருக்காரு. ஒரு பணம் கொடுத்து 3 கோடி 50 லட்சம் கொடுத்து அந்த வீட்டை வாங்கியிருக்கிறார். ஆனா அவங்களுடைய பத்திரப்பதிவுல வெறும் 1 கோடியே 50 லட்சம் தான் காமிக்கப்பட்டுச்சு. பேலன்ஸ் 2 கோடி ரூபாயை இந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்தனுடைய மனைவி கருப்பு பணமாக கணக்கில் காமிக்கப்படாத பணமாக டெல்லியில இதே மகாராணியினுடைய வீடு மகாராணி பாக் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கு. அங்க கொண்டு போய் செட்டில் பண்ணாங்க. இது எனக்கு தெரியும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். சரி, இந்த 3மே பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒண்ணு வீட்டையோ லேண்டையோ வித்து கொடுத்ததுல நடந்த ஒரு சிக்கல்கள், வாங்கினதுல நடந்த சிக்கல்கள். இது வந்து ஆக்சுவலா ஸ்டாம்ப் டியூட்டி ஒன்று கட்டப்பட்டிருக்கு. பத்திரத்துல ஒரு வேல்யூ காமிக்கிறாங்க. பேலன்ஸ் பணம் முழுக்க கருப்பு பணத்தில் செட்டில் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இது எல்லாமே அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு விதமான டாக்ஸ் எவேஷன் வரி ஏய்ப்பு அப்படிங்கிற கருப்பு பணத்தை கையாண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. 2வது முக்கியமான ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா நார்காட்டிக் ட்ரக் அண்ட் சைபத்தட்டிக் சப்ஸ்டன்ஸை வச்சிருந்ததுக்காக அதாவது போதைப் பொருட்களை கையாண்டதற்காக அதை வைத்து விற்பனை செய்ததற்காக ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு பெயில் கொடுக்கறதுக்காக இவர் லஞ்சம் வாங்கினாருங்கிற அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. இதற்கு என்ன ஆதாரம் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஜெயின் அவர்கள் அவர் பேசியிருக்கிறார். அவர் சில தகவல்கள் கொடுத்திருக்கிறாரே தவிர மற்றபடி இதுக்கான ஆதாரங்கள் இது வரைக்கும் பெருசா எதுவும் கொடுக்கப்படலை. அது துல்லியமா அந்த கட்டுரை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 கேஸ் வந்து சூரியகாந்த் அவர்கள்ட்ட வருது. எப்போ அப்படின்னா அவர் பஞ்சாப் ஹரியானா கோர்ட்ல ஜட்ஜா இருக்கும்போது அந்த 8 கேஸுக்குமே அவர் பெயில் கொடுத்துறாரு. இது அக்டோபர் 2015 இருந்து பிப்ரவரி 2017 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 8 கேஸுக்கு அவர் பெயில் கொடுத்திருக்காரு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நார்காட்டிக்ஸ் ட்ரக் இஷ்யூஸ்ல வந்த கூடிய கேஸுகள் தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அவர் சொல்றாரு. குறிப்பாக யாருக்கு அந்த முக்கியமான ஒரு நபர் இருக்கார் இல்லையா சுர்ஜித் சிங் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறையில் இருந்த குற்றவாளிக்கு இவர் பெயில் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு. சோ இது இவர் மீது வைக்கக்கூடிய 2வது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. முதல்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கினது வித்தது
கருப்பு பணத்தை கையாண்டது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரெண்டாவது, இவர் பெயில் கொடுத்ததுலயே லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் மேல கரப்ஷன், ஊழல் குற்றச்சாட்டை, லஞ்ச குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இவர் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இவரை ஹரியானா கோர்ட்ல இருந்து, அதாவது பஞ்சாப் ஹரியானா கோர்ட்ல இருந்து இவரை நேரடியாக ஹிமாச்சல் பிரதேசனுடைய கோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியாக ப்ரமோஷன் கொடுத்து அனுப்புறாங்க. இந்த ப்ரமோஷனுக்கு பின்னாடி பல வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள உச்சநீதிமன்றத்துக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, அதாவது ஹைகோர்ட்ல இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு ப்ரமோட் ஆகி போற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல ஹைகோர்ட்ல இருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியாக போற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த ப்ரமோஷன், இந்த எலிவேஷன் சொல்லுவாங்க. இந்த எலிவேஷனை முடிவு பண்ணக்கூடிய இடம் யாருன்னு பாத்தீங்கன்னா கொலீஜியம் தான். கொலீஜியம் தான் இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. இந்த கொலீஜியத்துல ஒரு மிகப்பெரிய லாபி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் கோர்ட்டுக்கு ஒரு போறாரு பாத்தீங்களா, அது போறதுக்கு முன்னாடி இந்த கொலீஜியம் வந்து சீனியாரிட்டியின் அடிப்படையில பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்திலிருந்து யார் ஹிமாச்சல் பிரதேசுக்கு தலைமை நீதிபதியாக போகணும்னு முடிவெடுக்கும் போது ஏகே மிட்டல், அதாவது ஜஸ்டிஸ் ஏகே மிட்டல் தான் சீனியாரிட்டியின் அடிப்படையில டாப்ல இருக்கார். ஆனா இவரை பைபாஸ் பண்ணிட்டு அவரை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு எதற்காக ஜஸ்டிஸ் சூரியகாந்தை இவர்கள் வந்து ஹிமாச்சல் பிரதேசுக்கு கோர்ட்டுக்கு கொலீஜியம் ரெக்கமெண்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது குறித்து ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறார். அந்த சந்தேகத்துக்கு நான் ஆதாரமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய முக்கியமான நீதிபதியாக இருந்த ஆதர்ஷ் குமார் கோயல் அவர்கள் இந்த சூரியகாந்துக்கு ப்ரமோஷன் கொடுக்கிறது மிகப்பெரிய சீனியாரிட்டி மீறல், சட்ட மீறல், கொலீஜியம் வந்து எதுக்காக இது மாதிரி முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத கடுமையா விமர்சனம் பண்ணி ஒரு கான்பிடென்ஷியல் லெட்டரை சிஜிஐ உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு அனுப்புறார். அந்த கடிதத்தை இங்க எடுத்து வச்சு காமிக்கிறாங்க. தொடர்ச்சியாக பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் மேல கரப்ஷன் குற்றச்சாட்டு, டாக்ஸ் எவேஷன் குற்றச்சாட்டு, பெயிலுக்கு காசு வாங்கினாரு, இப்படி எல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும்போது எதன் அடிப்படையில ஏகே மிட்டலுக்கு பதிலாக இவர் ஃபிட்டானவர் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை வெளிப்படையா கேட்டு ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருக்கிறார். அந்த கடிதம் இந்த கேரவன் பத்திரிகையில வெளியிடப்பட்டிருக்கு. அந்த கடிதத்தை படிச்சு பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. இதுல குறிப்பாக அவர் என்னத்தை சொல்ல வர்றாரு ஆதர்ஷ் குமார் கோயல், அதாவது முன்னாள் நீதிபதி ஆதர்ஷ் குமார் கோயல் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவரை பஞ்சாப் ஹரியானா கோர்ட்ல இருந்து ஹிமாச்சல் பிரதேச கோர்ட்டுக்கு மாத்தலாம், அதாவது தலைமை நீதிபதியாக மாற்றலாம் என்று ரெக்கமெண்டேஷன் வந்ததுக்கு பிறகும், கொலீஜியம் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு பிறகும் பாஜக அரசாங்கம் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் இவருடைய ப்ரமோஷனை அப்படியே கிடப்பிலேயே போட்டு வச்சிருந்தாங்க. குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரை ஹிமாச்சல் பிரதேச கோர்ட்டுக்கு அனுப்புறத கிடப்பில போட்டு வச்சிடறாங்க. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாய் வருகிறார். ரஞ்சன் கோகாய் வந்த உடனேயே வேக வேகமாக இவருக்கு வந்து அந்த லெட்டர் பாஸ் ஆகி இவர் உடனே வந்து தலைமை நீதிபதியாக மாற்றப்படுறார் சூரியகாந்த். இப்ப இங்கதான் ஒரு முரண்பாடு வருது. அப்போ ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களுக்கும் ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாய் அவர்களுக்கும் இடையில் நட்பு இருந்ததாக இந்த கேரவன் பத்திரிகை வெளிப்படையாக சில ஆதாரங்களை வெளியிடுறாங்க. சோ அப்போ இவருடைய நட்பின் அடிப்படையில தான் இவருக்கு வந்து சீனியாரிட்டியை தாண்டி இவரை வந்து பெரிய நீதிபதியாக, அதாவது தலைமை நீதிபதியாக மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து இந்த கட்டுரை எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா, அக்டோபர் 2018 ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் தலைமை நீதிபதியாக இமாச்சல் பிரதேசுக்கு போறாரு. ஒரு ஆண்டுகளுக்கு உள்ளேயே, அதாவது 9 மே 2019 சுப்ரீம் கோர்ட்டினுடைய கொலீஜியம், அதாவது ரஞ்சன் கோகாய் தலைமையிலான கொலீஜியம் ரெக்கமெண்ட் பண்றாங்க என்ன அப்படின்னா, இவரை உச்சநீதிமன்றத்திற்கு மாத்தலாம் அப்படிங்கிற எலிவேஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. உடனே பாத்தீங்க அப்படின்னா மே 24, 2019 கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வாரத்திலேயே வந்து இவரை வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் மேல ஒரு சந்தேகத்தை முன்வைக்கிறார் ஆதர்ஷ் குமார் கோயல் அவர்கள். அவருடைய கடிதத்தை படிச்சு போகும்போது அதான் தெரியுது. என்னங்க, திடீர்னு ரஞ்சன் கோகாய் வந்த உடனேயே அவரை வந்து ஹிமாச்சல் பிரதேசுக்கு தலைமை நீதிபதியா போடுறாங்க. அங்கிருந்து உடனே 1 வருஷத்துக்குள்ளே உச்சநீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு ரெக்கமெண்ட் கிடைக்குது. உச்சநீதிமன்றத்துக்கு ரெக்கமெண்ட் போட்ட 2 வாரத்திலேயே அவர் உச்சநீதிமன்றத்துக்கு திரும்பி வந்து உட்கார்றாரு. இந்த வேக வேகமான ப்ராசஸே எதுக்கு நடக்குது அப்படின்னா, அவர் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலை நடக்குதாங்கிற சந்தேகத்தை எழுப்புறாங்க. இவருக்கு வர நவம்பர் 24 உச்சநீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியா வந்தார் அப்படின்னா, பிப்ரவரி 9, 2027 வரைக்கும் இவர் தான் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் மீது ஒட்டுமொத்தமாக ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. சீனியாரிட்டியின் அடிப்படையில் தான் கொலீஜியம் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கணும், ஏன் இப்படி பண்ணுது அப்படிங்கிறதான் கேள்வி வைக்கிறாங்க. அப்போ ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மீது இந்த கட்டுரை 3 குற்றச்சாட்டுகளை வைக்குது. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் எவேஷன் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டாம விட்டது. 2வது வந்து பாத்தீங்கன்னா கரப்ஷன். 3வது குற்றச்சாட்டு இவருடைய எலிவேஷன்லயே சில குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிற 3 குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த 3 குற்றச்சாட்டுகள் குறித்தும் இதுவரைக்கும் உச்சநீதிமன்றம் ஏதாவது இண்டிபெண்டன்டான ஒரு விசாரணை நடத்தியிருக்கிறார்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுவரைக்கும் எந்த விசாரணையுமே நடத்தல. இவர் மேல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கேரவன் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏன் இதுவரைக்கும்
விசாரணை நடத்தப்படலை அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த எந்த கேள்விக்குமே இதுவரைக்கும் எந்த விடையுமே கிடைக்கல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு.